ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். கடக ராசிக்காரங்க வீடியோ ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா தம்ப்நெயிலில் பார்த்தது போல் கிரகங்களால் உங்களுக்கு என்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஜூலை 20க்கு பின் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை நாம் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக இருக்காது. வாழ்க்கைங்கிறது ஒரு சுவாரஸ்யமானது என்று சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கையில் சில நேரம் நமக்கு அதிர்ஷ்டம் வரும், சில நேரம் ஆபத்து வரும். எப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நாம் ஓரளவுக்கு ஒரு பிளானில் போகலாம். ஆனால் அந்த பிளான் கரெக்டாக நமக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பண்ண வேண்டியது கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ இப்போ சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய திசையை மாற்றி வேறு திசையில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சூரியன் மிதுன ராசியிலேருந்து விலகி கடக ராசிக்கு வந்துட்டார். இப்போ திசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாட்சாணிய புண்ணியகாலம் என்று சொல்லப்படக்கூடிய திசையில் வந்துட்டார். இந்த திசை ஆடி மாதம் என்று அழைக்கப்படும். இந்த மாதத்தில் கிரகங்களுடைய ஆட்டத்தால் கடக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பயன்பெறுங்க. மற்ற மாதம்னா கூட பரவாயில்ல, மற்ற மாதத்தை விட இந்த ஆடி ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஆடியில் நிறைய விசேஷமான நாட்கள் வரும். ஆடி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடி எண்டு வரைக்குமே நிறைய நல்ல நாட்கள் இருக்குது. இந்த நல்ல நாட்கள் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு இந்த நல்ல நாட்களில் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஆடி ரொம்ப சிறப்பானதாக உங்களுக்கு அமையும். ஸோ இந்த ஆடி சிறப்பானதாக அமைய அப்படி என்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடக ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க, அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி மற்ற மாதங்களை விட ஆடி மாதத்தில் இத்தனை சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கிய விஷயங்கள். ஏன்னா இந்த முக்கிய விசேஷங்களில் முக்கிய வேலைகளை உங்கள் ராசிக்காரங்க செய்திங்கன்னா ஆடி உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக அமையும். சரி வாங்க அதெல்லாம் என்னென்னங்கிறத பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஆடி மாதம் உலகம் முழுவதில் உள்ள எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே விழா சூப்பராக எடுத்து சிறப்பாக வழிபாடு செய்யப்படும். இதுதான் ஆடியில் ஃபஸ்ட்டு ஒரு விசேஷமே. தமிழ்நாட்காட்டின்படி 4வது மாதமான ஆடி மாதம் இந்த டைம் ஜூலை 17ஆம் தேதி தொடங்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆன்மீகத்தில் சக்தி வழிபாட்டிற்கும் இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் மிகவும் உகந்த மாதமாக இந்த மாதம் கருதப்படுது. இது தாட்சாணிய புண்ணிய காலத்தின் தொடக்கமாக கருதப்படுறதுனால ஆடி எப்பயுமே ஸ்பெஷல் தான். ஆடி மாதம் தொடங்கினதில் உலகம் முழுவதில் உள்ள எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே சிறப்பு விழா நடக்கும். அதில் அம்மன் வழிபாடு, நீர்நிலைகளில் வணங்குறது, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்வுகளை இம்மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்க விசேஷமாக செய்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அருள் கிடைக்கும். அதாவது இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு, அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, வேண்டுதல் நிறைவேற்றுவது, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, ஆடி பெருக்களை வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. அதிலும் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய், ஆடி வெள்ளிலாம் ரொம்ப கூட்டம் இருக்கும். இந்த நாளில் நீங்களும் போய் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தோட கூட்டமாக ஆடியில் அம்பிகையினுடைய வரத்தை பெற முடியும். ஆடியில் அம்பிகையிட்ட வேண்டிய வரத்தை பெறுவதற்கு நீங்கள் கோவிலுக்கு போனாவே போதும், உங்களோட விருப்பங்களும் நிறைவேறும். சரி, இப்போ ஆன்மீக ரீதியாக விவசாய ரீதியாக தமிழ் கலாச்சாரத்தில் ஆடியில் நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பு விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் சிறப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அதை செய்து பயன்பெறுங்க. ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே அம்மன் மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. ஏன்னா இது 2 வழிபாட்டுக்கு உகந்த மாதம். ஆடியில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அம்மன் கோவில்களுக்கு போகணும். கடகராசிக்காரங்க, சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள் நீங்கள் போய் உங்கள் வேண்டுதல் நிறைவேறுவதற்காக அம்மனை வழிபாடு செய்யணும். அம்மனுக்கே உரிய சிறப்பான மாதங்கிறதுனால இந்த மாதத்தில் சிறப்பு பூஜைகளும், குறிப்பாக மாரியம்மன், காளியம்மன் கோவில்களில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்திங்கன்னா சிறப்பான பலன் பெற முடியும். அதனால் ஆடியில் இந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்ய கடக ராசிக்காரங்க மறக்காதீங்க. ஆடியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் மோஸ்ட்டாக செய்ய வேண்டியது என்னென்னா
இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ஆடியில் ஃபுல்லாக கடகராசிக்கார பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா மாங்கல்ய பலம் கூடும். அதோடு ஆடி செவ்வாயில் உங்கள் ராசிக்கார பெண்கள் ஔவையார் விரதம் இருக்கிறது நல்லது. ஏன்னா இது உங்கள் கணவனுடைய ஆயுள், குழந்தை வரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க, திருமண வரம் கிடைக்க உதவியாக இருக்கும். அதனால் கடகராசிக்கார பெண்கள் ஆடியில் செவ்வாயில் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. அதுக்கப்புறமேட்டு ஆடி வெள்ளி. ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் உங்கள் ராசிக்கார சுமங்கலி பெண்கள் கணவனுடைய ஆயுள் நீடிக்கவும் தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும் விரதம் இருக்கிறது ஒரு பக்கம் நல்லது. விரதம் இருக்காட்டியும் ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு பொங்கல் வைத்து 4 பேருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். ஆடியில் வெள்ளியில் கடகராசிக்கார பெண்கள் இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நன்மைங்க. அப்புறம் ஆடியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரியது. ஆடி மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருக்க துவங்கி 6 மாதங்கள் கிருத்திகை விரதம் இருந்து தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முடிப்பது சிறப்பு. ஆடி கிருத்திகையில் நீங்கள் இந்த விஷயத்தை செய்தீங்கன்னா தை கிருத்திகையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆடி கிருத்திகையில் தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். ஸோ அதனால் ஆடி கிருத்திகையில் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா குழந்தை இல்லாத கடகராசிக்காரங்களுக்கு தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்திலலாம் குழந்தை பிறக்கிறதுக்கான அறிகுறி தெரிஞ்சு தொட்டியில் ஆர்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை. ஆடியில் வரக்கூடிய அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் உங்கள் ராசிக்காரங்க கொடுத்தீங்கன்னா 6 மாதம் தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும். மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதனாலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாமல் தவித்த உங்கள் ராசிக்காரங்க ஆடி மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுத்தீங்கன்னா மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக கடற்கரை அல்லது நதிக்கரையில் மறைந்த முன்னோர்களுக்கு நீங்கள் திதி மற்றும் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அளவு கடந்த பலன் கிடைக்கும். அதனால் அதை கொடுக்க மறக்காதீங்க. அதுக்கப்புறமா ஆடியில் வரக்கூடிய 18 ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் புதுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதை கொண்டாடக்கூடிய விதமாக கடக ராசிக்காரங்க இந்த நாள் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் காவேரி போன்ற நதிக்கரையில் புதுமண தம்பதிகளாக இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக பூஜை செய்து புதிய ஆடை மற்றும் மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஆடி 18 உங்கள் ராசிக்காரங்க செய்யணும். அப்புறம் ஆடிப்பூரம். ஆடியில் வரக்கூடிய பூரம் தான் ஆடிப்பூரம். இது உமாதேவி அப்புறமேட்டு ஆண்டாள் அவதரித்ததாக சொல்லப்படுது. இதனால் வளையல் அம்மனுக்கு கொடுத்து அதை பிரசாதமாக உங்கள் கையில் அணிந்து கொண்டிங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லது. ஸோ ஆடியில் இந்த சிறப்புகளுக்கு ஏற்ப வழிபாடு செய்து கடக ராசிக்காரங்க பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் ஆடியில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவீங்க. ஆடியில் உங்களுக்கு சூரிய பகவான் கடக வீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்க போகிறார். அதாவது உங்கள் கடக ராசிக்காரங்க உங்களுடைய வீட்டிலையே சூரியன் இருக்க போகிறார். கடகத்தோடு சூரியன் சுபத்தோடு இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய யோகத்தை இந்த ஆடியில் உங்களுக்கு பெற்றுத்தரும். மெயினாக சூரிய திசை சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அதுவும் ஆடியில் கொஞ்ச நாள் கழித்து நடுப்பகுதியில் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்கிறது ஏற்படும். அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு பணம் வரக்கூடியதாக இந்த ஆடி மாதம் அமையும். தனாதிபதி ராசியிலே அமர்ந்து உச்சகுருவோடு இணைகிறார். மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். நல்ல விதமான தன்மைகள் ஏற்படும். சகோதரர்களால் லாபமானது உண்டாகும். சகோதரோடு இணக்கமான சூழலை ஏற்படும். பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. எடுத்த காரியங்கள் ஜெயம் ஏற்படும். தொழில் வியாபார உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றமும் ஏற்படும். அடுத்த 15 நாட்களுக்கு சகோதரர்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். சந்தோஷமான செலவுகள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். அதோடு 9வது இடத்திலிருந்து உங்களுக்கு பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய தடை செய்து கொண்டிருக்கக்கூடிய சனியை இந்த டைம் குரு சுக்கிரன் பார்க்க போகிறார். இது மிகப்பெரிய யோகமான அமைப்பு. ஸோ ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய இடமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது குறிப்பிடப்படுறதுனால
நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். ஸோ இந்த பலன்களையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.